அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது இன்கம் டேக்ஸ் வலைதளத்தில் நம்முடைய இன்கம் டேக்ஸ் இ-ஃபைலிங் செய்வதற்கான ஆப்ஷன் எனேபிள் செய்துள்ளார்கள். உங்களுடைய சம்பளம் வழங்கும் அலுவலரான டிடிஓ அலுவலரால் உங்களுடைய அனைத்து விவரங்களும் இந்த வலைதளத்தில் முழுமையாக பதிவேற்றம் செய்த பிறகு நீங்கள் இ-ஃபைலிங் மிக எளிமையாக செய்து கொள்ளலாம். நம்முடைய இன்கம் டேக்ஸ் இ-ஃபைலிங் மிக எளிமையாக எவ்வாறு செய்வது என்பது குறித்து விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு தேவையானது உங்களுடைய பேன் நம்பர், ஆதார் லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர், இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் ஷீட், ஃபார்ம் 26AS இந்த 4 அடிப்படை தகவல்கள் இருந்தாலே போதும் நம்ம மிக எளிமையான முறையில் இ-ஃபைலிங் செய்து கொள்ளலாம். நீங்கள் இ-ஃபைலிங் செய்வதற்கு உங்களது மொபைல் ஆர் கம்ப்யூட்டர்ல குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸ்ல இன்கம் டேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வந்திருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் இன்கம் டேக்ஸ் ஹோம் பேஜ் லோட் ஆயிட்டு வந்திருக்கும். அதுல ரைட் சைட்லயே கார்னர்ல டாப்ல லாகின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் என்டர் யுவர் யூசர் ஐடி அப்படின்னு கேட்கும். அந்த இடத்துல உங்களுடைய 10 இலக்க பேன் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. நீங்க உங்க பேன் நம்பரை டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதற்கு கீழே கண்டினியூ அப்படின்னு ப்ளூ கலர்ல ஒரு பட்டன் வந்திருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் லாகின் அப்படின்னு வந்துட்டு அதற்கு கீழே உங்களுடைய பேன் நம்பர் வந்திருக்கும். அதற்கு கீழே ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் செக்யூர் அசஸ் மெசேஜ் அப்படின்னு வந்திருக்கும். அந்த இடத்துல இருக்கிற செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல இன்கம் டேக்ஸ் வெப்பேஜுக்கு என்ன லாகின் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுடைய பாஸ்வேர்டை மறந்துருந்தீங்கன்னா எவ்வாறு ரீசெட் செய்வது என்பது குறித்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய பாஸ்வேர்டை ரீசெட் செய்து கொண்டு அதன் பிறகு லாகின் பண்ணிக்கோங்க. தற்பொழுது எனக்கு என்னுடைய பாஸ்வேர்ட் தெரியும் அப்படின்றதுனால என்னுடைய பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கிறேன். நீங்க பாஸ்வேர்ட் டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதற்கு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் உங்களுடைய லாகின் பேஜ் லாகின் ஆயிட்டு வந்திருக்கும். அதுல ரைட் சைட்ல ஃபைல் யுவர் ரிட்டர்ன் ஃபார் த இயர் எண்டட் ஆன் 31 மார்ச் 2024 அப்படின்னு வந்திருக்கும். அதற்கு கீழே ஃபைல் நவ் அப்படின்னு ப்ளூ கலர்ல ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஐடிஆர் அப்படின்னு வந்திருக்கும். அதற்கு கீழே செலக்ட் அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு கேட்கும். அது பக்கத்துல இருக்கிற டவுன் இயரை கிளிக் பண்ணிட்டு 2024-25 கரண்ட் அசஸ்மெண்ட் இயர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதற்கு கீழே செலக்ட் மோட் ஆஃப் ஃபைலிங் அப்படிங்கிற இடத்துல ஆன்லைன் பிராக்கெட்ல ரெக்கமெண்டட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு வந்திருக்கும். அதற்கு கீழே ஏற்கனவே இந்த வெப்பேஜில் உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்க அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா ரெஸ்யூம் ஃபைலிங் அப்படின்னு வந்திருக்கும். இந்த வருடம் இப்போதான் புதிதாக நீங்க ஃபைலிங் பண்றீங்க அப்படின்னா ஸ்டார்ட் நியூ ஃபைலிங் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் ப்ளீஸ் செலக்ட் த ஸ்டேட்டஸ் அப்ளிகபிள் டு யூ டு ப்ரொசீட் ஃபர்தர் அப்படின்னு வந்திருக்கும். நீங்க இண்டிவிஜுவல் பர்சன் இருந்தா டிஃபால்ட்டா இண்டிவிஜுவல் செலக்ட் ஆயிட்டு வந்திருக்கும். அதை அப்படியே விட்டுட்டு கண்டினியூ அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் யூ நீட் டு சூஸ் அன் ஐடிஆர் ஃபார்ம் டு ப்ரொசீட் அப்படின்னு கேட்கும். அதற்கு பக்கத்திலேயே ஐ நோ விச் ஐடிஆர் ஃபார்ம் ஐ நீட் டு ஃபைல் அப்படின்னு வந்துட்டு செலக்ட் ஐடிஆர் ஃபார்ம் அப்படின்னு ஒரு டவுன் இயர் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஐடிஆர் 1 அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதற்கு கீழே ப்ரொசீட் வித் ஐடிஆர் 1 அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் ஐடிஆர் 1 அப்படின்னு வந்துட்டு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் 1 அப்படின்னு வந்திருக்கும். அதுல லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு ப்ளூ கலர்ல ஒரு பட்டன் வந்திருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் ப்ளீஸ் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் டு ப்ரொசீட் ஃபர்தர் அப்படின்னு வந்துட்டு ஆர் யூ ஃபைலிங் த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபார் எனி ஆஃப் த ஃபாலோயிங் ரீசன்ஸ் அப்படின்னு வந்துட்டு 3 ஆப்ஷன் வந்திருக்கும். taxable income is more than basic exemption limit, filing return of income due to fulfilling any one or more below mentioned conditions as per 7th proviso of section 139(1) அல்லது அதர்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். இதுல எனக்கு அப்ளிகபிள் ஆகிறது முதலாவதா இருக்கக்கூடிய taxable income is more than basic exemption limit அப்படிங்கிற ஆப்ஷன். உங்களுக்கு எது அப்ளிகபிள் ஆகுதோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்ததும் கண்டினியூ அப்படின்னு ப்ளூ கலர்ல ஒரு பட்டன் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் we have pre-filled your return based on information available with the income tax department. Please confirm that the details in each section are correct to proceed அப்படின்னு வந்திருக்கும். ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததும் உங்களுக்கு டாப்ல வேலிடேட் ரிட்டர்ன் அப்படின்னு வந்துட்டு அதற்கு கீழே 5 ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. பர்சனல் இன்ஃபர்மேஷன், கிராஸ் டோட்டல் இன்கம், டோட்டல் டிடக்ஷன்ஸ், டாக்ஸஸ் பெய்டு, டோட்டல் டாக்ஸ் லியபிலிட்டி அப்படின்ட்டு இந்த 5 ஹெட்டிங்கும் நம்ம தனித்தனியா வெரிஃபை பண்ணணும். அதற்கு கீழே லெட்ஸ் வேலிடேட் யுவர் ஃப்ரீ ஃபில்டு ரிட்டர்ன் அப்படின்னு வந்துட்டு ரிட்டர்ன் சம்மரி அப்படின்னு வந்திருக்கும். அதுல மேல ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க.
நீங்க மேல ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்துட்டு உங்களுடைய பேன் நம்பர் வந்திருக்கும். அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் வெரிஃபை யுவர் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்திருக்கும். அதுல கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்ததும் ப்ரொஃபைல் அப்படின்னு வந்துட்டு உங்களுடைய பெயர், பேன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஆதார் நம்பர், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும். இது கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு திரும்பவும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் கான்டாக்ட் அப்படின்னு வந்துட்டு உங்களுடைய அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும். அதற்கு கீழே நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு ஒரு டவுன் ஏரோ வந்திருக்கும். அது பக்கத்தில் இருக்கிற செலக்ட் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிட்டு நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயர் இருந்தா ஸ்டேட் கவர்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயர் இருந்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு திரும்பவும் மேல ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. நீங்க மேல ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் ஃபைலிங் செக்ஷன் அப்படின்ற ஹெட்டிங் வந்துட்டு அதற்கு கீழே ஃபைல்டு யூபிஎஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் டிக் ஆயிட்டு வந்திருக்கும். அதற்கு கீழேயே 139(1) அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் ஆயிட்டு வந்திருக்கும். இந்த வருடம் நீங்க டியூ டேட்டுக்கு முன்னாடியே ஃபைலிங் பண்ணுவதாக இருந்தால் ரிட்டர்ன்டு ஃபைல்டு ஆன் ஆர் பிஃபோர் டியூ டேட் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் டிஃபால்ட்டா டிக் ஆயிட்டு வந்திருக்கும். அதை அப்படியே விட்டுட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் ஆர் யூ ஆப்டிங் ஃபார் நியூ டேக்ஸ் ரெஜிமி யூபிஎஸ் 115 பிஎஸ்சி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்திருக்கும். நீங்க நியூ டேக்ஸ் ரெஜிமி செலக்ட் பண்ணியிருந்தா எஸ் கொடுத்துக்கோங்க. அல்லது ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில தான் நீங்க இன்கம் டேக்ஸ் பே பண்ணிட்டு வரீங்கன்னா நோ அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனதும் ஆர் யூ ஃபைலிங் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் அண்டர் 7th proviso to செக்ஷன் 139(1) பட் அதர்வைஸ் நாட் ரெக்யூர்ட் டு ஃபர்னிஷ் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் அப்படிங்கிற இடத்துல டிஃபால்ட்டா நோ அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் ஆயிட்டு வந்திருக்கா அப்படின்றத உறுதிப்படுத்திட்டு திரும்பவும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போங்க. பேங்க் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்ல நீங்க இன்கம் டேக்ஸ் பேஜ்ல என்ன அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பர் செலக்ட் ஆயிட்டு வந்திருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. செலக்டட் ஃபார் ரீஃபண்ட் அப்படிங்கிற இடத்துல அந்த பட்டன் ஆன் ஆயிட்டு வந்திருக்கணும். இதை ஆன் பண்ணினதுக்கு அப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போங்க. நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போயிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு திரும்பவும் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. நீங்க மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஹெட்டிங் நம்ம வெரிஃபை பண்ணதுனால கன்ஃபார்ம் அப்படின்னு கிரீன் கலர்ல டிக் வந்திருக்கும். அதற்கு கீழே இரண்டாவதா இருக்கக்கூடிய கிராஸ் டோட்டல் இன்கம் அப்படிங்கிற ஹெட்டிங்கை நம்ம வெரிஃபை பண்றதுக்கு கிராஸ் டோட்டல் இன்கம் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் கிராஸ் டோட்டல் இன்கம் அப்படின்னு வந்துட்டு அதற்கு கீழே சேலரி எக்ஸம்ஷன் அப்படின்னு ஹெட்டிங் வந்திருக்கும். அதை மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. நீங்க மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் எந்தெந்த எக்ஸம்ஷன் டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுதோ அதை எல்லாமே எஸ் கொடுத்துக்கோங்க. எனக்கு செக்ஷன் 10(14)(2) அப்படிங்கிற ஹெட்டிங்ல இல்ல அலவன்ஸ் வந்து 3600 வந்து எக்ஸம்ஷன் வரதுனால நான் எஸ் கொடுத்துட்டு அதற்கு கீழே அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு வெளியே வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அதே போல எனக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இருக்கிறதுனால செக்ஷன் 10(13)(a) அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழே இருக்கக்கூடிய எஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஹவுஸ் ரெண்ட் எவ்வளவு எனக்கு டிடக்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஹவுசிங் லோன் இருந்ததுன்னா இது உங்களுக்கு எலிஜிபிள் ஆகாது, நீங்க டைப் பண்ண முடியாது. ஹவுசிங் லோன் இல்லாதவங்க ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு எஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு ஹெச்ஆர்ஏ அமௌண்ட் எவ்வளவு டிடக்ஷன் பண்ணிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போங்க. நீங்க மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனதும் லாஸ்டா கண்டினியூ அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்திருக்கும். அந்த ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் வெரிஃபை யுவர் இன்கம் சோர்ஸ் டீடைல்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். அதை மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போங்க. நீங்க மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் இன்கம் ஃப்ரம் சேலரி அப்படிங்கிற ஹெட்டிங் வந்துட்டு அதற்கு கீழே கிராஸ் சேலரி அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய கிராஸ் இன்கம் ஃபில் ஆயிட்டு வந்திருக்கும். சப்போஸ் அதில் தவறுகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்க அதற்கு மேலேயே இருக்கக்கூடிய எடிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் கிராஸ் சேலரி அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழே சேலரி ஆஸ் பர் செக்ஷன் 17(1) அப்படின்னு வந்துட்டு டிஃபால்ட்டா ஒரு அமௌண்ட் ஃபில் ஆயிட்டு வந்திருக்கும். அது தவறா இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த அமௌண்ட்டை டெலீட் பண்ணிட்டு உங்களுடைய சரியான கிராஸ் சேலரி இன்கம் டைப் பண்ணிக்கோங்க. நீங்க டைப் பண்ணிட்டு வெளியே வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணினதும் கிராஸ் சேலரி அப்படிங்கிற இடத்துல அந்த அமௌண்ட் சேஞ்ச் ஆயிட்டு வந்திருக்கும். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்ததும் இன்கம் ஃப்ரம் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் அக்கௌண்ட் மெயின்டைன்ட் இன் எ நோட்டிஃபைடு கண்ட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்துட்டு அதற்கு கீழே சப்டிவிஷன் வந்திருக்கும். அது அப்ளிகபிள் ஆனா செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படிங்கிற பட்சத்துல டெலிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் ஆர் யூ ஷியூர் யூ வாண்ட் டு டெலிட் அப்படின்னு கேட்கும். எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்ததும் லெஸ் எக்ஸம்ட் அலவன்சஸ் அப்படின்னு வந்துட்டு அதற்கு கீழே நீங்க ப்ரீவியஸ் பேஜ்ல ஃபில் பண்ணின
இல்ல அலவன்ஸ் டீட்டெயில்ஸும் ஹெச்ஆர்ஏ அமௌண்ட் டீட்டெயில்ஸும் வந்திருக்கும். அது கரெக்டாக இருக்குது அப்படின்னு உறுதிப்படுத்திட்டு திரும்பவும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்ததும் நெட் சேலரி அப்படின்னு வந்துட்டு எக்ஸம்ஷன் அமௌண்ட்டோட டிடெக்ட் ஆகிட்டு ரிமைனிங் அமௌண்ட் வந்திருக்கும். அதற்கு கீழே டிடெக்ஷன்ஸ் UBA 16 அப்படின்னு வந்துட்டு ஏ சப்டிவிஷனில் ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் டிஃபால்ட்டாக 50,000 வந்து உங்களுக்கு டிடெக்ட் ஆகிட்டு வந்திருக்கும். அதே போல் அதற்கு கீழே என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா அதை டைப் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதை அப்படியே விட்டுருங்க. அதற்கு கீழே ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் பிடி டேக்ஸ் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு வெளியே வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணினதும் இன்கம் சார்ஜபிள் அண்டர் த ஹெட் சேலரிஸ் அப்படின்னு வந்துட்டு அதற்கு கீழே ரிமைனிங் அமௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்திருக்கும். இந்த அமௌண்ட்டும் உங்களுடைய இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் சீட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டும் சரியா இருக்கா அப்படின்றத உறுதிப்படுத்திட்டு திரும்பவும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டு சேவ் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் திரும்பவும் வெரிஃபை யுவர் இன்கம் சோர்ஸ் டீடைல்ஸ் அப்படிங்கிற பேஜ் லோட் ஆயிட்டு வந்திருக்கும். அதை கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போயிட்டு இன்கம் ஃப்ரம் சேலரி அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய கிராஸ் சேலரி அதே போல எக்ஸம்ஷன் டீடைல்ஸ் எல்லாம் டிடெக்ட் ஆயிட்டு நெட் சேலரி வந்திருக்கும். அதே போல டிடக்ஷன்ஸ் டிடெக்ட் ஆயிட்டு இன்கம் சார்ஜபிள் அண்டர் த ஹெட் சேலரிஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் வந்திருக்கும். அதுல இருக்கக்கூடிய அமௌண்ட் சரியா இருக்கா அப்படின்ற உறுதிப்படுத்திட்டு திரும்பவும் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. நீங்க மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வந்திருக்கும். ஹவுசிங் லோன் இருக்கிறவங்க இந்த இடத்துல ஆட் எடிட் டீடைல்ஸ் ஆஃப் பிரேக்கப் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் இன்கம் சார்ஜபிள் அண்டர் த ஹெட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வந்திருக்கும். அதற்கு கீழே டைப் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற செலக்ட் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிட்டு செல்ஃப் ஆக்குபைடு அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க செலக்ட் பண்ணினதும் இன்ட்ரெஸ்ட் பேயபிள் ஆன் பாரோடு கேபிட்டல் அப்படின்னு வந்திருக்கும். அந்த இடத்துல உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை டைப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஹவுசிங் லோன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பேஜ் நீங்க ஃபில் பண்ண தேவையில்லை. இப்போ நான் எனக்கு ஹவுசிங் லோன் இல்லாதனால நான் கேன்சல் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் கேன்சல் கொடுத்ததும் திரும்பவும் எனக்கு ப்ரீவியஸ் பேஜுக்கு வந்துருச்சு. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போறேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் எனக்கு கிராஸ் டோட்டல் இன்கம் டீடைல்ஸ் வந்திருக்கு. இந்த அமௌண்ட்டும் உங்களுடைய இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் சீட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டும் சரியா இருக்குதா அப்படின்றத உறுதிப்படுத்திட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் திரும்பவும் லெட்ஸ் வேலிடேட் யுவர் ஃப்ரீ ஃபில்டு ரிட்டர்ன் அப்படிங்கிற பேஜ் வந்திருக்கும். அதை மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போங்க. நீங்க மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் ரிட்டர்ன் சம்மரி அப்படின்னு வந்துட்டு அதற்கு கீழே பர்சனல் இன்ஃபர்மேஷன் கிராஸ் டோட்டல் இன்கம் டீடைல்ஸ் இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம வெரிஃபை பண்ணதுனால கன்ஃபார்ம் அப்படின்னு வந்துட்டு கிரீன் கலர் டிக் வந்திருக்கு. அதன் பிறகு நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியது டோட்டல் டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங். அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் டிடக்ஷன் அப்படின்னு வந்துட்டு ப்ளீஸ் ப்ரொவைட் ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்திருக்கும். அதுல கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போங்க. நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் டிடக்ஷன்ஸோட ஹெட்டிங்ஸ் வந்திருக்கும். உங்களுக்கு எந்தெந்த ஹெட்டிங்லாம் டிடக்ஷன்ஸ் பிடிச்சிருக்காங்களோ அந்த ஹெட்டிங்க்கு நேராக எஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு செக்ஷன் 80Cல டிடக்ஷன் செய்யப்பட்டுள்ள அமௌண்ட்டை என்டர் பண்றதுக்கு செக்ஷன் 80C அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழே இருக்கக்கூடிய எஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணினதும் ப்ளீஸ் ப்ரொவைட் த அமௌண்ட் டு பி கிளைம்டு ஃபார் டிடக்ஷன் அண்டர் 80C அப்படின்னு கேட்கும். அந்த இடத்துல உங்களுக்கு 80Cல டிடக்ஷன் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு வெளியே வச்சு ப்ரெஸ் பண்ணுங்க. அடுத்து எனக்கு செக்ஷன் 80Dல NHS அமௌண்ட் பிடித்தம் செய்யப்பட்டுள்ளதுனால அதற்கு கீழே இருக்கக்கூடிய எஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணினதும் ஷெட்யூல் 80D இஸ் ரெக்யூர்ட் டு பி ஃபில்ட் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போறேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனதும் லாஸ்டா கண்டினியூ அப்படின்னு ப்ளூ கலர் பட்டன் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் வெரிஃபை யுவர் டிடக்ஷன்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். அதுல கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்ததும் 80Cயோட அமௌண்ட் வந்திருக்கும். திரும்பவும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனதும் இஃப் யூ ஆர் என்டைட்டில்டு டு எனி அதர் கிளைம்ஸ் ப்ளீஸ் செலக்ட் டு கிளைம் சச் எலிஜிபிள் டிடக்ஷன் அப்படின்னு வந்திருக்கும். அதற்கு கீழே 80Dயோட அமௌண்ட் என்டர் பண்றதுக்கு பிளஸ் ஆட் 80D அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் ஆட் 80D டிடக்ஷன் அப்படின்னு வந்திருக்கும். அதற்கு கீழே இஃப் யூ ஆர் இண்டிவிஜுவல் வெதர் யூ ஆர் எனி ஆஃப் யுவர் ஃபேமிலி மெம்பர் இஸ் ஏ சீனியர் சிட்டிசன் அப்படின்னு கேட்கும். உங்களுடைய ஃபேமிலியில யாராவது சீனியர் சிட்டிசன் இருந்தாங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா செலக்ட் அப்படிங்கிற டவுன் ஏரியாவை கிளிக் பண்ணிட்டு நோ கொடுத்துக்கோங்க. நோ கொடுத்துட்டு அதற்கு கீழே செல்ஃப் அண்ட் ஃபேமிலி அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழே ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் பக்கத்தில் ஹெல்த் இன்சூரன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ பிடித்தம் செய்யப்பட்டுள்ளதோ அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணிட்டு வெளியே வச்சு ப்ரெஸ் பண்ணுங்க. வெளியே வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்ததும் ரெண்டாவது சீரியல் நம்பர்ல வெதர் எனி ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் இஸ் சீனியர் சிட்டிசன் அப்படின்னு கேட்கும். அது பக்கத்தில் இருக்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிட்டு நோ கொடுத்துக்கோங்க. நோ கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்ததும் எலிஜிபிள் அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் அப்படின்னு வந்துட்டு நீங்க என்டர் பண்ண அமௌண்ட் வந்திருக்கும். ஆட் கொடுத்துக்கோங்க.
ஆட் கொடுத்ததும் திரும்பவும் வெரிஃபை யுவர் டிடக்ஷன்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனதும் ஏடிசி அமௌண்ட் வந்திருக்கும். அதே போல் ஏடிடியோட அமௌண்ட் வந்திருக்கும். திரும்பவும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்துட்டு இஃப் யூ ஆர் என்டைட்டில்டு டு எனி அதர் கிளைம்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் பாட்டமில் ஷோ ஆல் டிடக்ஷன்ஸ் அப்படின்னு ப்ளூ கலரில் ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் அதில் 80 CCD1 அப்படின்னு வந்துட்டு கான்ட்ரிபியூஷன் டு பென்ஷன் ஸ்கீம் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு வந்திருக்கும். அந்த இடத்துல டிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு ஆட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் ஆட் 80 CCD1 டிடக்ஷன் அப்படின்னு வந்திருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் சீட்டில் 80 CCD1ல எவ்வளோ அமௌண்ட் பிடித்தம் செய்யப்பட்டுள்ளதோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு வெளியே வச்சு ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து கீழே ஆட் ஆகிட்டு வந்திருக்கும். இப்போ ஆட் கொடுத்துக்கோங்க. ஆட் கொடுத்ததும் திரும்பவும் வெரிஃபை யுவர் டிடக்ஷன்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போங்க. ஏடிசி அமௌண்ட் வந்திருக்கும். 80 CCD1 அமௌண்ட் வந்திருக்கும். அதே போல் ஏடிடியோட அமௌண்ட் வந்திருக்கும். இது போல் உங்களுக்கு என்னென்ன டிடக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கோ அந்த டிடக்ஷன்ஸோட ஹெட்டிங் எல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டிடக்ஷன் டீட்டெயில்ஸை ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் டோட்டல் டிடக்ஷன்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். இங்கே வந்திருக்கக்கூடிய அமௌண்ட்டும் உங்களுடைய இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் சீட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டும் கரெக்டாக இருக்குது அப்படின்றத உறுதிப்படுத்திட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் திரும்பவும் லெட்ஸ் வேலிடேட் யுவர் ஃப்ரீ ஃபில்டு ரிட்டர்ன் அப்படின்னு வந்திருக்கும். அதில் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் ரிட்டர்ன் சம்மரி அப்படின்னு வந்துட்டு அதில் பர்சனல் இன்ஃபர்மேஷன், கிராஸ் டோட்டல் இன்கம், டோட்டல் டிடக்ஷன்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வெரிஃபை பண்ணதுனால கன்ஃபார்ம் அப்படின்னு கிரீன் கலர் டிக் வந்திருக்கு. அதற்கு கீழே டேக்ஸ் பெய்டு அப்படின்னு இருக்கக்கூடிய 4வது ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் வெரிஃபை யுவர் டேக்ஸ் பெய்டு டீடைல்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். அதுல மேல ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டு டீடைல்ஸ் ஆஃப் டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் டிடிஎஸ் ஆன் சேலரி இன்கம் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழே இருக்கக்கூடிய ஷோ டீடைல்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் சீரியல் நம்பர் அப்படின்னு வந்துட்டு டேர்ன் ஆஃப் த டிடக்டர், நேம் ஆஃப் த டிடக்டர், இன்கம் சார்ஜபிள் அண்டர் சேலரிஸ், டோட்டல் டேக்ஸ் டிடக்டட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கு. இதில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டும் உங்களுடைய ஃபார்ம் 26ASல இருக்கக்கூடிய அமௌண்ட்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஏதாவது உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா அந்த டேர்ன் ஆஃப் த டிடக்டர் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு நீங்கள் அதை எடிட்டும் பண்ணிக்கலாம். சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அப்படியே விட்டுட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்துட்டு டோட்டல் டேக்ஸ் பெய்டட் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அமௌண்ட்டும் உங்களுக்கு பிடித்தம் செய்யப்பட்ட அமௌண்ட்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத உறுதிப்படுத்திட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்ததும் திரும்பவும் லெட்ஸ் வேலிடேட் யுவர் ஃப்ரீ ஃபில்டு ரிட்டர்ன் அப்படின்னு வந்திருக்கும். அதை மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போங்க. நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனதும் ரிட்டர்ன் சம்மரி அப்படின்னு வந்துட்டு அதில் பர்சனல் இன்ஃபர்மேஷன், கிராஸ் டோட்டல் இன்கம், டோட்டல் டிடக்ஷன்ஸ், டேக்ஸ் பெய்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வெரிஃபை பண்ணதுனால கன்ஃபார்ம் அப்படின்னு வந்துட்டு கிரீன் கலர் டிக் வந்திருக்கும். இறுதியாக நம்ம செக் பண்ண வேண்டியது டோட்டல் டேக்ஸ் லேபிலிட்டி அப்படிங்கிற ஹெட்டிங். அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் வெரிஃபை யுவர் டேக்ஸ் லேபிலிட்டி டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். அதில் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் காம்புடேஷன் ஆஃப் இன்கம் அப்படின்னு வந்துட்டு அதில் கிராஸ் டோட்டல் இன்கம், டோட்டல் டிடக்ஷன், டோட்டல் இன்கம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும். அதற்கு கீழே காம்புடேஷன் ஆஃப் டேக்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். அதை மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா உங்களுடைய டேக்ஸ் அமௌண்ட், அதற்கான 4% ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும். அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போங்க. நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனதும் பேலன்ஸ் டேக்ஸ் ஆஃப்டர் ரிலீஃப் அப்படின்னு வந்துட்டு எவ்வளோ டேக்ஸ் அமௌண்ட்டோ அந்த டீட்டெயில்ஸ் வந்திருக்கும். அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு திரும்பவும் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போங்க. நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனதும் டோட்டல் டேக்ஸ், ஃபீ அண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்களுடைய டேக்ஸ் அமௌண்ட்டும் வந்திருக்கும். அதை கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததும் திரும்பவும் லெட்ஸ் வேலிடேட் யுவர் ஃப்ரீ ஃபில்டு ரிட்டர்ன் அப்படின்னு வந்திருக்கும். அதில் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் ரிட்டர்ன் சம்மரி அப்படிங்கிற ஹெட்டிங்கில் இருக்கக்கூடிய 5 ஹெட்டிங்கை வெரிஃபை ஆகிட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு கிரீன் கலர் டிக் வந்திருக்கும். இதெல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போயிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் யூ நீட் டு மேக் பேமெண்ட் ஆஃப் அப்படின்ற இடத்துல 0ன்னு வந்திருக்கும். நம்ம டேக்ஸ் கரெக்டாக பே பண்ணதுனால அடிஷ்னலாக எதுவும் பே பண்ண தேவையில்ல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல 0ன்னு வந்திருக்கும். இது திரும்பவும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய அனைத்து டீட்டெயில்ஸும் இதில் வந்திருக்கும். கிராஸ் டோட்டல் இன்கம், டோட்டல் டிடக்ஷன், டோட்டல் டேக்ஸபிள் இன்கம், அதே போல் டோட்டல் டேக்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும். இது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்துட்டு ப்ரிவியூ ரிட்டர்ன் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க.
கிளிக் பண்ணினதும் ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் யுவர் ரிட்டர்ன் அப்படின்னு வந்திருக்கும். அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய பெயர் வந்துட்டு அதற்கு முன்னாடியே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிக்கோங்க. நீங்க டிக் பண்ணினதும் உங்களுடைய நேம், ஃபாதர் நேம், செல்ஃப், அதே போல பேன் நம்பர், பிளேஸ் அப்படிங்கிற இடத்துல ஐபி அட்ரஸ் டீடைல்ஸ் வந்திருக்கும். அதே போல டேட் அப்படிங்கிற இடத்துல இன்றைய தேதி வந்திருக்கும். இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்துட்டு ப்ரொசீட் டு ப்ரிவ்யூ அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் யுவர் ரிட்டர்ன் அப்படின்னு வந்திருக்கும். அதற்கு கீழே இருக்கக்கூடிய இன்கம் டீடைல்ஸ் எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு நீங்க ஃபுல்லா வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிட்டு லாஸ்ட்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. நீங்க லாஸ்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்ததும் ப்ரொசீட் டு வேலிடேஷன் அப்படின்னு கேட்கும். அந்த ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு வேலிடேட் ரிட்டர்ன், கன்ஃபார்ம் யுவர் ரிட்டர்ன் சம்மரி, இந்த டீடைல்ஸ் எல்லாமே டிக் ஆயிட்டு வந்திருக்கும். அதே போல ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் அப்படிங்கிற ஹெட்டிங்கும் டிக் ஆயிட்டு வந்திருக்கும். இறுதியா நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியது வெரிஃபை அண்ட் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் தான். அதற்கு கீழே ITR1 அப்படின்னு வந்துட்டு வேலிடேஷன்ல எது எரர் இல்லாதனால வேலிடேஷன் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம வெரிஃபை பண்ணுவதற்கு ப்ரொசீட் டு வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் கம்ப்ளீட் யுவர் வெரிஃபிகேஷன் அப்படின்னு வந்திருக்கும். அது மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போங்க. கம்ப்ளீட் யுவர் வெரிஃபிகேஷன் அப்படின்னு வந்துட்டு அதற்கு கீழே நோட் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ளீஸ் நோட் தட் இட் இஸ் மேண்டேட்டரி டு வெரிஃபை த ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வெரிஃபை பண்ணுவதற்கு ஆதார் ஓடிபி வச்சு வெரிஃபை பண்ணுவதற்கான மெத்தட் வந்து ரெக்கமெண்டடா கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்க மொபைல் நம்பர் கூட லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மெத்தட்லயே நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டா அந்த ஆப்ஷன் தான் செலக்ட் ஆயிட்டு வந்திருக்கு. அதை செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் என்டர் டீடைல்ஸ் அண்ட் அப்லோட் ITR அப்படிங்கிற ஆப்ஷன் டிக் ஆயிட்டு வந்திருக்கும். அதற்கு பிறகு செலக்ட் மெத்தட் ஆஃப் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் ஆயிட்டு வந்திருக்கு. அதற்கு கீழே உங்களுடைய பேன் நம்பர், ITR டைப், அசஸ்மெண்ட் இயர், இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஹவு டு யூ வாண்ட் டு வெரிஃபை அப்படின்னு கொடுத்துட்டு அதற்கு கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க ஆதார் ஓடிபி வச்சு வெரிஃபை பண்ணுவதாக இருந்தால் ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய ஐ வுட் லைக் டு வெரிஃபை யூசிங் OTP ஆன் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர்ட் வித் ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் கண்டினியூ அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டன் வந்திருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. நீங்க கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணினதும் ஒன் டைம் பாஸ்வேர்ட் OTP வில் பி சென்ட் வயா டெக்ஸ்ட் மெசேஜ் டு த நம்பர் ரெஜிஸ்டர்ட் வித் ஆதார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதற்கு கீழே இருக்கக்கூடிய ஐ அக்ரி அப்படிங்கிற செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு ஜென்ரேட் ஆதார் OTP அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் உங்களுடைய ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஆதார் OTP வந்திருக்கும். உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ஆதார் ஓடிபியை டைப் பண்ணிட்டு அதற்கு கீழே இருக்கக்கூடிய வேலிடேட் அப்படிங்கிற பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நீங்க வேலிடேட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணினதும் ரிட்டர்ன் வெரிஃபைடு சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கும். அதற்கான அக்னாலஜ்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணுவதற்கு திரும்பவும் டாப்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டு மெனுல ஃபைல் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. அதுல முதலாவதா வரக்கூடிய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு சைட்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா வியூ ஃபைல்டு ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு ரெண்டாவதா ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும். அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு அசஸ்மெண்ட் இயர் 2024-25 அப்படின்னு வந்துட்டு வெரிஃபை பண்ணதுக்கான டீடைல்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். ரைட் சைட்லயே பாத்தீங்கன்னா டவுன்லோட் ரிசிப்ட் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் நீங்க வெரிஃபை பண்ணுவதற்கான அக்னாலஜ்மெண்ட் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிட்டு வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் உங்களுக்கான அக்னாலஜ்மெண்ட் இது போல லோட் ஆயிட்டு வந்திருக்கும். இதனை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வைத்துக் கொள்ளலாம்.